இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாநாடு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாநாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லட்சம் பேருக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மாநாட்டுல இருந்தாங்க. பலருமே பாத்தீங்க அப்படின்னா லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வச்ச மாநாடு அவங்களோட எதிர்பார்ப்பை ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புன்னு பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். விஜய் பேசுன அந்த பேச்சு 3 நிமிஷம் பேசுவாரு, அதுக்கு மேல என்ன பேசுவார் அப்படின்னு நினைச்சாங்க. 30 நிமிஷம் பேசிக்கிறாரு. அதுல என்ன பேசினாரு அப்படின்னா, லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லி, சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுல இருந்து மத்திய அரசு பண்ற தவறுகளை சொல்றதா இருக்கட்டும், மாநில அரசு பண்ற தவறுகளை சொல்றதா இருக்கட்டும், மாநிலத்தில் நடக்கிற ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. மேற்கொண்டு மத்திய அரசை நிர்வகிக்கிற பிரதமரான நரேந்திர மோடி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா, கச்சத்தீவு மீட்டு கொடுங்க, மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, நீட்ல இருந்து விலகு கொடுங்க, நாங்க எங்க தமிழக மக்களை நாங்க பாத்துக்கிறோம், இங்க மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கோரிக்கையா என்ன பேச முடியுமோ அதையும் பேசி தெளிவா பேசி முடிச்சிட்டாரு. இது பேசி முடிச்சதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டிஎம்கே பக்கம் வர நெக்ஸ்ட் டிஎம் கிட்ட வந்த டிஎம்கே என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா ஒரு பாய்சன் கட்சி, ஒரு ஊழல் கட்சி அப்படின்ட்டு எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டாரு. இது மட்டும் இல்லாம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டாலினை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு அங்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. 2026 பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கே ஒரு மாற்று சக்தியா இருக்காது, ஒரு முதன்மை சக்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்சு இந்தியாவில வந்து ஜெயலலிதா இப்போ அந்த கட்சி என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியும். அந்த தொண்டர்களோட நிலைமையும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இது நாள் வரைய தன்னை பத்தின விமர்சனம் கருத்துக்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா எல்லாருடைய கேள்விகளுக்கும் சரி, எல்லாருடைய விமர்சனத்துக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு பதில சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 2026 பாத்தீங்க அப்படின்னா வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதியிலேயே நான் தான் வேட்பாளர்கள், நான் மட்டும் கிடையாது, என்னுடைய வேட்பாளர்கள் தான் நான் அப்படின்ட்டு அதையும் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மாநாடு மிக பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஜய் பேச அந்த 30 நிமிஷம் ஸ்பீச் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஸ்பீச். எத்தனையோ பேர் இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேடை போட்டு எத்தனையோ பேசிக்கிறாங்க வச்சுருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பேச்சை எமோஷனலா நான் இன்னைக்கு தான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பேச்சை கேட்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷனல் இருந்துச்சு அந்த பேச்சுல. அந்த பேச்சுல ஒரு லாயல்ட்டி தெரிஞ்சுது. அந்த பேச்சுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் தெரியுது, ஒரு கான்பிடென்ஷியலி தெரியுது, ஒரு பொலிட்டிக்கலி தெரியுது, எல்லாமே அந்த ஸ்பீச்ல தெரியுது. ஸோ இத்தனைக்கு இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் 30 நிமிஷத்துல பேசி முடிச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1000 விமர்சனம் 1000 கருத்துக்கள் அவர் மேல சொல்லப்பட்டாலும் அந்த ஒட்டுமொத்த கருத்து விமர்சனம் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 30 நிமிஷம் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. தான் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா பேசிட்டாரு. மக்களோட பிரதிநிதி அப்படிங்கிற பேர்ல மக்கள் மனசுல என்ன இருக்கு, இதுதான் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாநாடெல்லாம் முடிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா மக்களை இனிமே நேரடியாக மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து பேசுனதுக்கு இந்த அளவுக்கு இருக்குது, நேரில் மீட் பண்ணா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்கணும். ஏன்னா வெறித்தனமா இருக்கும். சோ 2026 வாகை சூடுமா தமிழ்நாடு, வரலாறு திரும்புமா அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேசணும்னு நினைச்சேன், எனக்கு பேசுறதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ